ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜிஜி யூடியூப் கிட்ட ஒரு வழியா மனசை விட்டு எனக்கு கோச்சா இருப்பியா அப்படின்னு கேட்டு வச்சிருந்தா அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல யூடியூப் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கும் இப்ப செய்யறதுக்கு வேற வேலை எதுவுமே இல்ல. சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். பயங்கரமா ஜிஜிக்கு ஹாப்பி ஆயிடுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே நம்ம கோச்சிங்க எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்க, நல்லா நீ வந்து கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வேலையெல்லாம் பண்ணணும். இந்த இதை வச்சு விளையாடு, இந்த கேமை யூஸ் பண்ணு, இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுமே நம்ம யூடியூப் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஜிஜி உடனே இப்பவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு கேம் ஆரம்பிச்சிடுறா. யூடியூபும் ஜிஜியும் விளையாடிட்டு இருக்கும் போது நம்ம யூடியூபோட ரூம்மேட் இருக்கான்ல, அந்த பையன் பாக்குறான். என்னடா நடக்குதுங்க, எனக்கு தெரியாம ஏதாவது கதை போதா அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற 3 பேரும் கேம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜிஜி பாக்குறா, கொஞ்சம் கொஞ்சமா யூடியூபுக்கு கைட் பண்ண கொஞ்சம் நல்லா பெட்டரா விளையாடுற மாதிரி இருக்கு. அச்சோ, ஆனா இந்த 4 பசங்களும் என்னையே தூக்கி முழுங்கிடுற மாதிரி இருக்காங்க. என் கதி அதோ கதிதான் போல அப்படின்னு இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டே கேம் விளையாட ஆரம்பிக்க அதே மாதிரியே தோத்தும் போயிடுறா. ஆனா மத்தவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. பரவாயில்லையே, முன்னாடியோட உன்னோட டெக்னிக்லாம் கொஞ்சமா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணமே யூடியூப் தான். பக்கத்துல உட்காந்து நிறைய அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தான்ல அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்க. ஜிஜி பாக்குறா, எல்லாமே உண்மைதான், என்னோட கோச் அவரு அப்படின்னு சொல்லிட்டு இவளே மனசுக்குள்ள சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. இப்படியே டைம் ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் அடுத்த நாள் ஆகுது. காலங்காத்தாலே கேம் விளையாடுறதுக்கு நம்ம ஜிஜி உட்காந்துடுறா. இந்த தடவை கேம் விளையாடி ஒரு வழியா மெயினான ஒரு கேரக்டரை தோக்கடிச்சிட்டு முதல் முறையா நம்ம ஜிஜி ஜெயிச்சு போயிருக்கா. முடிச்சிட்டேன், அவ்வளவுதான், எனக்கு எல்லாமே வந்துருச்சு, நான் கேம்ல வந்துட்டு பயங்கரமா ப்ரோ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிட்டே இருக்க. யூடியூப், நான் இதுவரை நீ அடுத்த பொண்ணுங்களுக்கு விட்டு கொடுத்து பார்த்ததே இல்ல, என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு மத்த பசங்க எல்லாம் கேக்குறாங்க. இப்பதான் ஜிஜிக்கு தெரியுது நம்ம வின் பண்ணது யூடியூப் வித்து கொடுத்ததாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு நடந்த கேம் திருப்பி ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாக்குறா. அதுல நிஜமாவே யூடியூப் போனா போதுன்னு விட்டு கொடுத்தனால தான் ஜிஜி வின் பண்ணிருக்கா. ஜிஜிக்கு மறுபடியும் அப்செட் ஆயிடுது. யூடியூப்க்கு மெசேஜ் பண்றா, எதுக்காக எனக்கு விட்டு கொடுத்த அப்படின்னு கேட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யூடியூப்ல இருந்து ரிப்ளை வருது. இதுல என்ன இருக்கு, என்கிட்ட நிறைய ஏற்கனவே அதுல மெடல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த கேம்ல, அதனால நீ வின் பண்ணிக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போட்டிருக்கான். உடனே நம்ம ஜிஜிக்கு ஹாப்பி ஆயிருது. நல்ல பையனா இருக்காப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறா. இங்க ஜிஜியோட அந்த மேனேஜர் வெளியூருக்கு போயிருந்தாங்கல்ல, அவங்க மறுபடியும் ஆபீஸ்க்கு வராங்க. இன்னைக்கு ஜிஜி இங்கதான் இருக்கணும், அவ லீவ் கேட்டான்னு சொல்லிட்டு பல்ல கட்டிட்டு லீவ் கொடுத்துட்டு இருக்கீங்களா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட பாக்கலையா, நான் போய் அவளை போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு மேனேஜர் வேலையா நம்ம ஜிஜியை பாக்குறதுக்கு போறாங்க. ஜிஜி கேம் விளையாடிட்டே வந்து கதவை திறக்கிறா. அப்ப நல்லதா இருக்காளா இவ, அப்படி பாதி கேமே அப்படி பிராக்டிஸ் பண்ற, என்ன ஆச்சு, என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாரு நீ பிராக்டிஸ்க்கு கூட வரலன்னு சொல்லிட்டியாமே அப்படின்னு கேட்க, இல்ல நான் சோலோவா விளையாடுறேன், எனக்கு ஒருத்தர் வந்து கத்து கொடுக்குறாருன்னு சொல்ல, யார் இது, நீன்னு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிரும் தெரியும்ல உனக்கு அப்படின்னு மேனேஜர் கேக்குறாங்க. நான் யாருன்னே தெரியாது அவருக்கு, அவர் வந்து என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டு, இதான் அவரோட ரேங்க் அப்படின்னு நம்ம ஜிஜி காட்டுறா. எனது வின்னிங் ரேட் 93%, பெரிய ஆளா இருப்பான் போல, நிஜமாவே இந்த பையன் கிட்ட நீ கத்துக்கிட்டனா செம்மையா கலக்கிடுவ, ஆனா என்ன பண்றது, ஆன்லைன்ல உன்னால எந்த அளவுக்கு கத்துக்க முடியும், இந்த பையன் மட்டும் நேர்ல சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு கோச்சா இருந்தானா நிஜமாவே சூப்பரா இருந்திருக்கும், சரி பரவாயில்ல இதை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்க இருந்து தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. உடனே ஜிஜிக்கு ஒரு யோசனை வருது. யூடியூப் உண்மையால ஒரு பையன் தான், அந்த பையனும் நம்ப முடியற மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் தான், அவன் மட்டும் எனக்கு டெய்லி சொல்லி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா யூடியூப் ஆன்லைன்ல தான் இருக்கான், இந்த பைபிள்ல எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்லயே இருக்கான், இவன் என்ன வேலை தான் பாக்குறான் அப்படின்னு ஜிஜிக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் ஆயிருது. அவ ஃப்ரெண்ட் இருக்கால பையா, அவளுக்கு உடனே மெசேஜ் பண்ணி, ஏண்டி நம்ம கூட படிச்சதுல யாரு சூப்பர் வேலை பாக்குறா, நல்லா படிச்சதுக்கு ஏத்த மாதிரி நல்லா அறிவு இருக்க மாதிரி வேலை பாக்குறது யாரு அப்படின்னு கேள்வி கேட்க பெய்யா சொல்லிட்டு இருக்கா. 1-2 பேரை சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு யாரும் சொல்றதுமே யூடியூப் வரவே இல்லை அப்படிங்கறதால ஜிஜிக்கு குழப்பமா இருக்கு. சரி யூடியூப் என்ன பண்றான் டைரக்டாவே கேட்டுறேன், அவனை பத்தி சொல்லு அப்படின்னு ஜிஜி கேக்குறா. அவன் வந்து இந்த ஏரோஸ்பேஸ் இருக்குல்ல அந்த மாதிரி கம்பெனில வேலை பாக்குறான்டி அப்படின்னு சொல்ல, உடனே இல்லையே அவன் பினான்ஸ் தானே படிச்சான் அப்படின்னு ஜிஜி கேக்குறா. அவன் என்ன படிச்சானா உனக்கு அவ்வளவு தெளிவா ஞாபகம் இருக்கு, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஞாபகம் இல்லடி, ஆனா வந்து ஏரோஸ்பேஸ் கம்பெனில தான் வேலை பாக்குறான், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு பெய்யா அங்க இருந்து கிளம்பி போறா. திடீர்னு பார்த்தா மறுபடியும் ஏதோ ஒரு ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்புறா. ஸ்கூல் குரூப்ல வந்துட்டு ஏதோ 2 பேருக்குள்ள வந்து கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதுல ஒருத்தன் பார்த்தா யூடியூப், இன்னொருத்தவங்க கூட படிச்ச இன்னொரு ஃப்ரெண்டு, டே ஏரோஸ்பேஸ் கம்பெனில தானே நீ வேலை பாக்குற, அதுலதான் நீங்க ஏதோ ஒரு புதுசா மிஷின் கண்டுபிடிச்சிருக்கீங்களாமா ஏர் பியூரிஃபை பண்றதுக்கு, அந்த மிஷின் தானே நான் வாங்கி வீட்டுல வச்சேன், பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியலடா, ஆனா இப்பன்னு பார்த்து அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சரி பண்ண சொன்னா 2 நாள் ஆகும்னு சொல்றாங்க, என்னடா பண்றதுன்னு அந்த ஃப்ரெண்டு கேட்டிருக்க, அட்ரஸ் கொடு நான் வந்து செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு யூடியூப் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாக்குறதுக்கான். இதை பார்த்துட்டு ஜிஜி இதை எதுக்கடி எனக்கு அனுப்புன அப்படின்னு கேட்க, இல்ல நீ இந்த பையன் பாரு ஏரோஸ்பேஸ் கம்பெனில வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி ப்ராடக்ட்டுக்கு வீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்றான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம், அதுக்காக தான் அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேயா சொல்றா. ஜிஜி பாக்குறா, ஏர் பியூரிஃபையர் வாங்கி அது ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம யூடியூப் வீட்டுக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினலா ஒரு யோசனை ஆரம்பிக்கிறா. கரெக்டா யோசிச்சதுமே இந்த ஏர் பியூரிஃபையர் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க அப்படின்னு அசிஸ்டன்ட்க்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டுடுறா. இப்ப பாரு நான் எப்படி நடிக்க போறேன்
அப்படின்னு அன்னைக்கு நைட்டு நம்ம ஜிஜி கேம் விளையாட ஆரம்பிக்கிறா. ஆரம்பிச்சதுமே வாய்ஸ் ஆன் பண்ணிட்டு இருமிட்டே இருக்கா. இந்த இடத்துல ரொம்ப தூசி அதிகமா இருக்கு. என் அம்மா அப்பா வேற வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப இருமல் அதிகமாகுது. ஏர் பியூரிஃபையர் வாங்கினேன். இந்த ஏர் பியூரிஃபையர் வாங்கி வச்சு 2 நாள்ல வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி பேரையும் வேணும்னே ஜிஜி சொல்ல உடனே யூடியூபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, டேய் உன் கம்பெனி ப்ராடக்ட் தானே அது, ஜிஜி பாரு வீட்ல அவங்க அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்படுறாங்களாம், போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு பண்ண தெரியுமா, நிஜமாவே வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஜிஜி அடுத்தடுத்து பிட்டு போட ஆரம்பிக்கிறா. யூடியூப் பாக்குறான், ஒரு நிமிஷம் நான் என்ன வந்து செக் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்லிடுறான். ஜிஜி வெளியே ஓடி போறா. அப்பதான் ஏர் பியூரிஃபையர் புதுசா வந்து இறங்கி இருக்கு. அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட சீக்கிரமா அதை பிரிச்சு வைடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி வந்து யூடியூப பார்க்க போறோம் அப்படின்னு மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறா. அசிஸ்டன்ட் பொண்ணு அதை பிரிச்சு வைக்கிறதுக்குள்ள நம்ம ஜிஜி ஃபுல் மேக்கப்போட வெளியே வந்து நிக்கிறா. அதை பார்த்து அசிஸ்டன்டே பயந்துடுறா. கொஞ்சம் மூஞ்சி கழுவுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி வேகமா உள்ள ஓடி போயிட்டு மேக்கப் எல்லாம் கம்மி பண்ணிட்டு மறுபடியும் வெளியே வந்து நிக்கிறா. அதுக்குள்ள யூடியூபோட அட்ரஸ் கேட்டு அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கான். நேரா அசிஸ்டன்ட் பொண்ணை பாத்துடுறான். நீங்க தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்க. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு யூடியூப் ஒரு பையன் வருவான்னு தெரியும், ஆனா இவ்வளவு அழகா இருப்பான்னு தெரியாதேடா அப்படின்னு பல்ல காட்டிட்டு, நான் இல்லைங்க நான் உங்களோட அசிஸ்டன்ட், உள்ள வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கா. உடனே என்னது அசிஸ்டன்ட்லாம் இருக்கா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு வேகமா யூடியூப் உள்ள போறான். இருக்கா எதுக்கு நீங்க வெளியே வந்து நிக்கிறீங்க, உள்ள வெயிட் பண்ண வேண்டியதானே அசிஸ்டன்ட் பொண்ணு கத்த ஆரம்பிக்க நம்ம ஜிஜி ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாக்குறா. யூடியூப பாத்துடுறா. யூடியூப்ல பாத்துட்டு இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வாய பொழந்துடுறான். ஹாய்டா யூடியூப், ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து, ஒரு 10 வருஷம் இருக்குமான்னு கேட்க ஆமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே போயிட்டு ஏர் பியூரிஃபையரை பாக்கலாமா அப்படின்னு யூடியூப் கேக்குறான். அதுவா நான் ரொம்ப நாளுக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், இப்பதான் வெளியே வந்திருக்கேன், கொஞ்சம் வந்து வெளியே ஒரு காத்து வாங்கிட்டு வரலாமா, அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் பாக்கலாமா அப்படின்னு ஜிஜி கேக்குறா. சரி ஓகே அப்படின்னு யூடியூபும் வளைஞ்சிட்டு இருக்கான். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன், குளிர்துல அப்படின்னு வேகமா ஜிஜி உள்ள ஓடி போயிடுறா. யூடியூப் போன் எடுத்து பாக்குறான். இப்பதான் தெரியுது நம்ம கூட படிச்ச பொண்ணுதான் இவ எப்படி என்னோட பர்சனல் குரூப்புக்குள்ள வந்தான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜிஜி மாஸ்க் எல்லாம் போட்டு ரோட்ல யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நடந்துட்டு இருக்க. யூடியூப் கேஷுவலா பக்கத்துலயே வந்துட்டு இருக்கான். ஜிஜி பாக்குறா, இந்த மாஸ்க் தயவு செஞ்சு போட்டுக்கோ, இல்லைன்னா யாராவது போட்டோ எடுத்துட்டாங்கன்னா உனக்கு தான் பிரைவேசி போயிரும் சொல்ல யூடியூப் வந்து வேகமா வாங்கி மாட்டிக்கிறான். ஜிஜி சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. கேம்ஸ் விளையாடணும், காம்படிஷன் இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய்யான்னு யூடியூப் கேக்குறான். யார் சொன்னா பொய்னு, உண்மையாவே இருக்கு, நிஜமாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஒன்னு சோசியல் மீடியா போஸ்ட் மட்டும் பாரு அப்படின்னு ஜிஜி சொல்றா. பார்த்தா ஜிஜி அந்த ஏர் பியூரிஃபையர் வாங்கி அதை சோசியல் மீடியால போட்டு வைக்க ஆளுக்கு அதை வாங்கி அந்த ப்ராடக்டே காலியாக போதான். இங்க பாத்தியா நான் உனக்காக தான் பண்ணேன்னு சொல்ல, இதெல்லாம் நீ பண்ணவே தேவை கிடையாது அப்படின்னு நம்ம யூடியூப் சொல்றான். இதனால கொஞ்சமாவது சின்சியரா பேசியிருக்கலாம் அப்படின்னு ஜிஜி பக்கத்துலயே ஓடி போயிட்டு, எனக்கு உண்மையாவே காம்படிஷன் இருக்கு, ஒரு புது லக்கி மெம்பர்ஸ் ஒரு 5 பேரோட அந்த கேம் விளையாடணும், எனக்கு லைட்டா பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே யூடியூப் பாக்குறான். சரி ஓகே நான் என்ன பண்ணும் உனக்கு அப்படின்னு கேக்குறான். எனக்கு நீ ஆன்லைன்ல கோச் பண்ற, அது அந்த அளவுக்கு சரிப்பட்டு வராது, நேர்ல கோச் பண்ணனா கொஞ்சம் வசதியா இருக்கும், எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் நீ பண்ண முடியுமா அப்படின்னு ஜிஜி கேக்குறா. யூடியூப் யோசிக்கிறான். சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஜிஜியால நம்பவே முடியல. அவ்வளவுதானா, இவ்வளவு ஈஸியா நான் பக்கத்துல வர வச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு அவ கேக்குறா. நான் ரொம்ப நாளா கேம் விளையாடல அப்படிங்கறதால கொஞ்சம் நான் தான் ரெடி பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாம டைமிங்லாம் கரெக்டா சொல்லிட்டேன்னா உன் வீட்டுக்கு நான் வந்துருவேன்னு சொல்ல, சரி ஓகே கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துரு, காலை 9 மணிக்கெல்லாம் வந்துரு, ஏன்னா என்னால வேற எங்கேயும் வெளியே போக முடியாது அப்படின்னு ஜிஜி சொல்றா. சரி ஓகே உங்க வீட்டுக்குள்ள போனா இப்ப உங்க அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்காதான்னு கேட்க, எங்க அம்மா அப்பா எல்லாம் ஊர்ல இருக்காங்க, நான் வந்துட்டு சும்மா சொன்னேன்டா, நீ நாளைக்கு காலைல வந்துட்டு பாக்கலாம் அப்படின்னு பல்ல காட்டிட்டே ஜிஜி அங்க இருந்து கிளம்புறா. யூடியூப் மறுபடியும் திரும்ப போறான். ஜிஜி வரத்துக்குள்ள அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன ஆச்சு மேல வரலையா அப்படின்னு கேட்க, இல்ல எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நாளை இருந்து எனக்கு வந்து கிளாஸ் இருக்கே அப்படின்னு பல்ல காட்டிட்டே இவ ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறா. அசிஸ்டன்ட் பொண்ணு பாக்குறா, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, பைத்தியக்காரி மாதிரி ஏதோ கோச்சிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. மேனேஜர் பொண்ணுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. யூடியூப் திரும்ப வரத்துக்குள்ள நம்ம ஜிஜி இருக்கால, யூடியூபோட ரூம்மேட் கூட ஒரு கேம் போட்டுட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே யூடியூப் உள்ள வந்துடுறான். ஏன்டா லேட் அப்படின்னு ரூம்மேட் கேட்க, ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த ட்ரெயின் வச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு யூடியூப் சொல்றான். அப்பன்னு பார்த்து ஜிஜி காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, உடனே ரூம்மேட் பாக்குறான், காப்பாத்தலாம் முடியாது, உங்க அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். யூடியூப் பாக்குறான். இவங்க பேசுறது கேட்டு சிரிச்சுட்டே உள்ள போயிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்காது, முக்கியமான வேலை அப்படின்னு போயிட்டு நம்ம ஜிஜிக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நோட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஜிஜி சிரிக்கிறா. ஆனா பாவம் இந்த பையன், இவனால ட்ரெயினை நம்மளால மிஸ் பண்ணிட்டு லேட்டா வேற போயிட்டு இருக்கானே அப்படின்னு மனசுக்குள்ள அவளுக்கு கஷ்டமா இருக்கு. இங்க யூடியூப் கிட்ட நேரா ரூம்மேட் பண்ணிட்டு, என்னடா ப்ரோ மேட்ச், எதுக்கடா இதை பாத்துட்டு இருக்க, நம்ம நார்மல் மேட்ச் தானே விளையாடிட்டு இருக்கோம், இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாட ஆரம்பிக்கிறோன்னு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அதெல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னு யூடியூப் சொல்றான். இல்ல நீக்கு அந்த பொண்ணு போய் பார்க்க போனல, அவ அழகா இருந்தாளா அப்படின்னு கேட்க யூடியூப் யோசிக்கிறான். நேரா அவளை பார்க்க போறதுக்கு முன்னாடியே போற வழியில எல்லாம் ஜிஜி போஸ்டர் தான் இருக்கு, அதெல்லாம் ஏற்கனவே முன்னாடியே பாத்திருக்கான், அவதான் அவன் தெரியாமலே பாத்துட்டு போயிருக்கான். அதெல்லாம் யோசிச்சுட்டு சுமாரா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சொல்ல ஆரம்பிக்க, நீயே சுமார்னு சொல்ற, அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு நல்லா தான் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்மேட் பையன் சிரிச்சுட்டே அங்க வந்து போயிட்டு இருக்கான். யூடியூப் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிஜி எனக்கு தூங்கத்துக்கு ட்ரை பண்ணிருக்கா. பாவம் யூடியூப் நம்மளால கஷ்டப்பட்டு இருப்பான்ல,
நாளைக்கு காலைல தான் அவனை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு கால் அனுப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றா. நாளைக்கு காலைல கூட எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அசிஸ்டன்ட்க்கு வேகமா மெசேஜ் அனுப்புறா. நீ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வர வேணாம் அப்படின்னு நம்ம யூடியூப் இருக்கான்ல, எனக்கு வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்கறா. கரெக்டா கொஞ்ச நேரத்துல 9 மணிக்கு கதவை தட்டுறான் யூடியூப். வேகமா அவ போய் கதவை திறக்க ஆரம்பிக்க பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு யூடியூப் வெளியே வந்து நிக்கிறான். உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, சோ எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் வாங்கிட்டேன், நானா வெளியவே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, சாரி நாள் வெளியே போக முடியாது, அதனால தான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னேன், மத்தபடி லஞ்ச் டின்னர்லாம் வந்து வீட்டுக்கே வந்துரும்னு சொல்ல, அப்ப நான் வெளியே போக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணி வரைய நான் எனக்கு டியூட்டி இருக்குன்னு யூடியூப் கேட்கறான். காலைல 9ல இருந்து நைட் 9 வரைய, அப்பதானே நான் நல்லா கத்துக்க முடியும் ஜிஜி சொல்றா. ஓ ஃபிங்கர்ஸ் ஓகேனா எனக்கும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு யூடியூப் சொல்ல, ஃபிங்கர்ஸ்கா அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி கன்ஃபியூஸ் ஆயிட்டு உள்ள போறா. போய் நல்லா ஃபுல்லா சாப்பிடுறா பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறமா நம்ம யூடியூப் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். முதல்ல நான் பேசிக் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இப்போ நீ விளையாட போறது ப்ரோ லெவல்ல தான் விளையாடுவேன், நம்மலாம் விளையாடிட்டு இருக்கிறது நார்மல் லெவல் அப்படிங்கறதால அதுவே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா ப்ரோ லெவல் இன்னும் கஷ்டமா இருக்கும். அதனால நீ விளையாட ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா பண்ற, என்னோட போன் இருக்கு பாரு, இதை யூஸ் பண்ணி விளையாடு, ஒன்னதோட பல லெவல் எந்த முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா வாங்குனதுமே ஜிஜி தோத்து போயிடுறா. ஐயோ தோத்து போயிட்டேனே அப்படின்னு. பரவாயில்ல, நீ வந்து நார்மல் லெவல் இருக்கனால ப்ரோ லெவல்ல விளையாடுறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா உனக்கு வேற வழியே கிடையாது, நீ கண்டிப்பா அதெல்லாம் விளையாடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தோத்தாலும் பரவாயில்ல என் போன்லயே விளையாடு, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோ அப்படின்னு யூடியூபுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். ஜிஜிக்கு இது தேடுற மாதிரியே தெரியல. அசிஸ்டன்ட் பொண்ணு வரா, சாப்பாடெல்லாம் கொடுக்குறா. இவன் யூடியூப்க்கு மட்டும் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஜிஜி பாவம் அவளுக்கு வெறும் சாலட் தான் வச்சிட்டு இருக்கா. நீ வேணும்னா ஏன் சாப்பாடு கூட சாப்பிடலாம் அப்படின்னு யூடியூப் சொல்றான். இல்ல பரவாயில்ல, நான் ஆல்ரெடி வெயிட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சாலடே சாப்பிட்டுட்டு இருக்க. யூடியூப் அவன் கொண்டு வந்த சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். மறுபடியும் அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்குது. மறுபடியும் ஜிஜிக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஜிஜி இதுல பெருசா முன்னேற மாதிரியே தெரியல. அவன் முகம் சொங்கி போயிருக்கு. உடனே யூடியூப் பாக்குறான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிரும், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளாஸ் முடிச்சிட்டு கிளம்புறான். வேலைக்கார பொண்ணு வரா. நான் தான் வந்து இல்ல பாத்துட்டே வளர்க்குறேன்னு சொன்னலக்கா, எதுக்கு நீ கிளீன் பண்ண அப்படின்னு கேட்க, இல்ல பரவாயில்ல, அவன் அப்புறம் என்ன பார்த்து சோம்பேறி நினைச்சுக்க மாட்டானா அப்படின்னு ஜிஜி பல்ல காட்டுறா. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறா. அதுவா யூடியூப் போகும்போது ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போயிருக்கான், அதான் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நல்லா பல்ல காட்டிட்டு கேம் விளையாட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. திருப்பி யூடியூப் வந்துடுறான். ஜிஜிக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த தடவை ஜிஜி கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட ஆரம்பிக்கிறா. இப்படியே விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யூடியூப்க்கு ஒரு போன் வருது. ஷாச்சி அப்படின்னு அதுல பேர் வருது. ஷாச்சினா நம்ம யூடியூபோட முன்னாடி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு வருஷம் டேட் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு தான். இந்த பேரை ஜிஜி பாத்துட்டா. பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் போயிட்டு, இல்ல கொஞ்சம் வெளியே போகணும், நீ விளையாடிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஓ ஷாச்சி ஊர்ல தான் இருக்காளா, போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜிஜியும் சொல்லிடுறா. ஆமா அப்படிதான் நினைக்கிறேன் யூடியூப் அங்க இருந்து கிளம்ப. அதென்ன நினைக்கிறேன்னு சொல்றான். 2 பேர் லவ் பண்றாங்களா இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி என் மனசுக்குள்ள குழப்பமா இருக்குன்னு இவ ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா அந்த ஷாச்சி பொண்ணை காட்டுறாங்க. அவ யூடியூப்க்கும் சேர்த்து காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. யூடியூப் அங்க வந்துடுறான். என்னடா என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகும்போது நீ என்ன சொன்ன, இந்த ஃபீல்டுக்காக தான் பிரிஞ்சு போறேன்னு சொன்னேன், ஆனா ஆளை பாரு இப்ப அந்த ஃபீல்டே விட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்ட, அப்ப நான் அந்த அளவுக்கு வர்த்தலன்னு தான் என்ன பிரேக்கப் பண்ணியா அப்படின்னு கேட்க, உடனே யூடியூப் பாக்குறான். ஷாச்சி நீ என் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல வரும்போதே நான் எப்படிப்பட்டவன், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சுதானே வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல அதுக்கு நான் சொல்லல, எனக்கும் வந்து இப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன், நான் அந்த இதுலயே போஸ்ட்லயே டைரக்டர் ஆயிட்டேன், அதனால எனக்கு நிறைய வேலை இருக்கு, சம்பளமும் நிறைய இருக்கு, ஆனா ஒரு பொண்ணா இருந்துட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு எனக்கும் அப்பப்போ மனசுல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஐடியால அவ பேசிட்டு இருக்கா. யூடியூப் அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. இந்த பொண்ணு யாரா, நம்ம கூட படிச்ச பொண்ணு தானே அப்படின்னு ஷாச்சி யாரையோ காட்டிட்டு இருக்கா. அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது, யாரை காட்டிட்டு இருக்கா ஷாச்சிங்கிறதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.